Hello viewers, welcome to கையளவு சமையல் simple and tasty cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல். பிள்ளையார் சதுர்த்தினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது புது பிள்ளையார் வாங்குவோம். அது கூடவே நம்ம பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு பூர்ண கொழுக்கட்டை பண்ணுவோம். சோ நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல ஈஸியா பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை கப்பு தேங்காய் துருவல், அதில் 1/4 கப்பு துருவின வெல்லம், இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கூட நெய் சேர்க்க போகிறேன். அதுவும் ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் தான். நீங்கள் எண்ணெய் இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோன்றதுனால நான் நெய் சேர்க்குறேன். வாசனைக்கு ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் இந்த ரெடிமேடாக விற்கிறாங்கல்ல அரிசி மாவு, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை இதில் சேர்த்துடலாம் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக கரைக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு மாவு. இப்போ நம்ம அரிசி மாவை கரைச்சி வச்சுட்டோம். இதை நம்ம ஒரு கடாயை அடுப்பில் போட்டுட்டு இது கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கரைச்சி வச்ச அரிசி மாவை இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா பந்து மாதிரி உருண்டு வரும். அந்த பதம் வர வரைக்கும் இதை கலக்கணும். அப்படியே கலரிட்டே இருந்தீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை. கலரிட்டே இருந்தால் அது நல்லா உருண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ லிக்விடாக விட்டுருந்தோம், நல்லா உருண்டு பந்து மாதிரி வந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணும்னா அப்படி கையில் தண்ணி நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. அப்போ இது ரெடி ஆகிடுச்சு, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது பச்சை அரிசியில் எடுத்து நம்ம ஒரு டம்ளர் எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ அந்தளவுக்கு அரிசி எடுத்து நம்ம நல்லா அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் நல்லா இலகோலத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஒரு கடாயில் நம்ம அதை மிக்சியில் அரைச்சி வச்சதை போட்டு நம்ம கைவிடாமல் கிளறினாலும் நமக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கான மாவு வரும். ஆனால் அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். ஸோ நம்ம சிம்பிளாக பண்ணலான்றதுனால ரெடி டு குக் நம்ம அரிசி மாவு எப்படியுமே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் தானே. ஸோ அதில் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ நான் கடாய் போட்டிருக்கேன். எடுத்து வச்சிருக்கிற அரை கப்பு தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம துருவின வெல்லம் 1/4 கப்பு அதை சேர்க்கலாம். தண்ணி சேர்க்கவே வேணாம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமே நல்லா இதோட ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிக்கும். இப்போ வாசனைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் அதையும் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கோம். நம்ம சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கலரினாலே போதும், பூர்ணம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, அதே இன்ஸ்டன்ட் அரிசி மாவு சேர்க்குறேன். இது எதுக்குன்னா நம்ம பூர்ணத்தை அழகாக ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாலாக நம்ம இப்படி எடுத்து வைக்கும்போது அது அழகாக வரும். ஸோ அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பூர்ணம் ஆறிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அந்த கேப்லனா என்கிட்ட இருக்கிற இட்லி தட்டில் இந்த மாதிரி என்னோடய இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஹோல்ஸ் இருக்காது. ஸோ நான் ஒரு விரலில் எண்ணெய் எடுத்து அதை எல்லா குழியிலையும் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இட்லி கொப்பரை இருக்குன்னா எப்படி நீங்கள் இட்லி செய்வீங்களோ அதே மாதிரி கீழே தண்ணி வச்சுட்டு மேலே இட்லி தட்டை வச்சுட்டு துணி போடுறதா இருந்தால் துணி போடுங்க. அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு தட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெய் வச்சு நீங்கள் க்ரீஸ் பண்ணி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணோடனே கொழுக்கட்டையை எடுத்து இந்த குக்கரில் வைக்கிறதுக்கு நமக்கு நல்ல டைம் சேவ் ஆகும், ஈஸியாகவும் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைஸு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த மாவு. இதை முதல்ல கையில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கையிலேயே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அழகாக சொப்பு மாதிரி வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப திக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி தின்னாக நம்ம சொப்பு மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூர்ணத்துலேருந்து இதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் உருட்டினா அழகாக உருட்ட வரும். ஸோ இதை உள்ளே வச்சுட்டு எல்லா சைட்ஸையும் நம்ம இந்த மாதிரி அழகாக குமிச்சு கொழுக்கட்டை எப்படி நம்ம பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கே, அந்த மாதிரி நம்ம இதை பண்ணிவிட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணிட வேண்டியது தான். நம்ம ரெண்டாவது பூர்ண கொழுக்கட்டைக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண அதே மாடலில் பண்ணுறோம். இது கொஞ்சம் ரொம்ப ஆற விட்டுற வேணாம் மாவையும், ஏன்னா கொஞ்சம் ஒரு அரை சூடு கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி 2 பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு டிசைன் பண்ணுவாங்க, அது இதை விட ஈஸி. இதே மாதிரி கையில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயை வச்சு. இது இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் இதுவுமே நல்லா தின்னாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பூர்ணம் எப்பயுமே ஓவர் ஸ்டஃபிங் பண்ணாதீங்க. இப்போ இந்த பூர்ணத்தை இதில் வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து இன்னொரு சைடு நம்ம அழகாக வடித்து இந்த கார்னர்ஸை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது ஒரு டிசைன். இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட கொழுக்கட்டை பண்ணுற மோல்டு இருக்குது அப்படின்னா, என்கிட்ட இப்போ இந்த டிசைன் மோல்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு விரலால் எண்ணெய் தடவிடலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாவை இந்த பக்கம் வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து காட்டணும். அந்த ஷேப்க்கு அப்போ தான் அது அழகாக வரும். இந்த மாதிரி நல்லா தின்னாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூர்ணத்தை என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு பூர்ணத்தை இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த ஓப்பனாக இருக்கிற ஏரியாவை நம்ம மாவை வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டைட் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும் கொழுக்கட்டை. இதே மாதிரி நீங்கள் வேறு எந்த மோல்டு வச்சுருந்தாலும் இதே தான் மெத்தடு. இது 2 பக்கம் மாவை தடவிட்டு மூடிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற ஹோலை இந்த மாதிரி அரிசி மாவு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டை மாவு, அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். இது மோல்டு இருந்தால் இதான் மெத்தடு. இப்போது நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எனக்கு மொத்தம் 18 கொழுக்கட்டை வந்திருக்கு நான் சொன்ன ப்ரொப்போர்ஷனுக்கு. இப்போ நம்ம இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லா கொழுக்கட்டையும் நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சதுக்கப்புறம் இதை குக்கருக்குள்ளே நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இட்லி தட்டில் அடுக்கிட்டோம். ஸோ அப்படியே எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுட்டு வெயிட் போட வேணாம், இது அப்படியே அழகாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே ஸ்டீம் வர வேண்டியது தான். ஸ்டவ்வை நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ 8 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை ரெடி ஆயிருக்கான்னு. தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது.
ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் வைக்கலாம். நம்ம அழகாக பிள்ளையார் சதுர்த்திக்கு அழகாக கொழுக்கட்டை பண்ணிட்டோம். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கையில் பிடிச்ச இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டை பண்ணோம். அப்புறம் கையிலேயே இன்னொரு பிடி கொழுக்கட்டை மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். அப்புறம் மோல்டில் வச்சும் நம்ம ட்ரை பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ எல்லோரும் வியூவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கொழுக்கட்டை. எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.